ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்முடைய சேனல்ல இன்றைக்கு நாம பேசுபொருளை எடுக்கக்கூடியது அதிமுக என்று அந்த மாபெரும் ஆலமரமான அந்த கட்சியோட சரிவை குறித்து தான் நம்ம பேச போறோம். சரிவுன்னு தான் நான் பேசுறேன், வீழ்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி அதிமுகவுக்கு உண்டுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்போ அந்த சரிவு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதற்கான காரணம் முன்னாடி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருந்த கட்சி, எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், அந்த இடத்துல எடப்பாடியை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சர்க்கிள் இருக்க தான் செய்யுது. இந்த எலெக்ஷன்ல தோந்து அதுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டங்களில் கட்சி, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஆரம்ப காலகட்டங்களில் கட்சி எடப்பாடி பழனிசாமியோட கையை விட்டு போயிருச்சு, அதிமுகவில் இருந்து அவர் கழட்டி விடப்படுவார்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலையில எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட விசுவாசிகளை கூட சேர்த்து தன்னை அருமையான காய் நகர்த்தல் மூலமா பெரும்பான்மையான கட்சியை தன்னோட வச்சு அதிருப்தியாளரின் தலைவர்களாகிய சி.வி. சண்முகம், அப்புறம் நம்ம வேலுமணி, அப்புறம் எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி கொண்டு போய் அங்க வச்சுட்டாரு. அப்போ இவரோட இந்த செயல்பாடு காரணமா அதிமுக இனி எதிர்காலம் இல்லைன்னு சிந்திக்க தொடங்கி அதிமுக அந்த டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்ஸ் வாங்க ஒரு 6 எம்எல்ஏக்கள் கட்சியை விட்டு வெளில போறாங்க. அதுல 2-3 பெருந்தலைகளும் போயிருக்கு. முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர், அப்புறம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர்காரரு, அதுக்கப்புறம் நம்ம எஸ்.கே. சுப்பையா அம்பாசமுத்திரத்தை சேர்ந்தவர். மொத்தம் 6 எம்எல்ஏக்கள் போறது கட்சிக்கு ஒரு பெரிய அடி தான். கட்சிக்கு அது ஒரு பெரிய அடி என்றாலும் எடப்பாடி பழனிசாமியோட கையில பவர் நிலையா ஓரளவுக்கு ஸ்டேபிளா நின்னுச்சுங்கிறது காமிச்சுது. அப்போ வெளியில இருக்க சி.வி. சண்முகம் ஆகட்டும், இப்போ உள்ளுக்குள்ள இருந்துட்டே வெளியில போகணும்னு ஆசைப்படுற எஸ்.பி. வேலுமணி ஆகட்டும், அவங்களால ஓப்பனா எடப்பாடி கட்சி விட்டு வெளியில தூக்கி வீச முடியலங்கிறத அவர் நிரூபிச்சு காமிச்சிட்டார். இன்னைக்கும் அதிமுகங்கிற கட்சி இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர்னு தன்னோட பொசிஷன் அவர் காமிச்சிடுறாரு. அப்போ இந்த சூழ்நிலை ஆனா என்ன ஆகுதுன்னா, சட்டப்பேரவையிலேயே வெளியில நம்ம பார்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான முக்கியத்துவமும் அதிமுக முக்கியத்துவமும் குறைஞ்சுக்கிட்டே வரதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். அதாவது பழைய காலங்களில் எடுத்தீங்கன்னா அதிமுக திமுக என்று 2 கட்சிகள், அதிமுக வாக்கு வங்கி ஒரு கொஞ்சம் கூட, திமுகவோட என்றைக்குமே நேச்சுரல் அதோட வாக்கு வங்கிங்கிறது கொஞ்சம் கூட. ஆனால் இன்று சரிந்து கீழே ஆனா இன்னும் ஒரு பெரிய கட்சியா தான் அதிமுக இருக்குது. அப்போ எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகம்லாம் போய் தாவேகா புஷி ஆனந்தே பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தாவேகாவோட நெருக்கம் காட்டுகின்றார்கள். அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது பேசப்படுது. அப்போ இதுலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்னா, அக்ரெசிவா எடுத்து ஏதாச்சும் பண்ணுவார் நினைச்சேன். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, புத்திசாலித்தனமா, நீங்க எல்லாம் இன்னைக்கு அந்த என் கட்சி எம்எல்ஏ வெளியில போகாதீங்கன்னு தான் அவங்கள சொல்லுவேன். போனவா போறதுக்கு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நீ போனேன்னா கட்சி பரவாயில்ல போ, நான் வேற ஏற்பாடுகள் பண்ணிக்கிடுவேன். நீ இருக்கும்போது அந்த வெளியில தரலாம் தான், நான் வேற ஏற்பாடுகள் பண்றப்போ அந்த பிரச்சனை வரும். நீயா வெளியில போயிட்டோன்னா அது ஏன் மேல பழி வராதுன்னு எடப்பாடி பழனிசாமியும் புத்திசாலித்தனமா தான் எதுவுமே செய்யாம ஃபுல்லா செய்ய வேண்டிய முடிவுகள் எடுக்க வேண்டியதெல்லாம் எம்எல்ஏக்கள் தள்ளியே போடுறாரு. அப்போ எம்எல்ஏக்களும் பயப்படுறாங்க. அப்போ தன்னோட பொசிஷன் கட்சியில எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக இப்போ ஒரு புத்திசாலித்தனமா ஒரு காரியம் நடத்தினார். என்ன பண்ணார் அப்படின்னா, விவசாயிகளுக்கு எதிரான டிவி அரசை கண்டித்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அப்படி நடத்தும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு யார் யார் தலைமை தாங்கன்னு போடுறாரு. அப்படி போடுறது அவர் போட்ட ஆட்கள்ல அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. இந்த ரெபல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, வெளியில இருக்கிறவங்க, அதுலயும் சில பேர் சில மாவட்டங்கள்ல வந்துட்டாங்க. ஆனாலும் நிறைய பேர், உதாரணம் தங்கமணி எல்லாம் உள்ள வந்துட்டாரு, நிறைய பேர் இன்னும் வரலைங்கும் போது இப்போ அவருக்கு தெளிவா அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கா, யார் யாரெல்லாம் இல்லைங்கிறது இப்போ எடப்பாடிக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டசபைக்குள்ள வர்றீங்க போறீங்க, எல்லாம் தலையாடுறீங்க போறீங்க, ஒன்னும் கிளியரா தெரியாது. இப்போ ஒரு மீட்டிங்ல வச்சு நீங்க தான் தலைமை தாங்கணும், அவங்க எல்லாருக்கும் அவங்க ஒரு போஸ்ட் தலைமை தாங்க இதை கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் வரலங்கும் போது இப்ப எடப்பாடி பழனிசாமி கிளியரா தெரிஞ்சிருச்சு தான் கூட யார் இருக்கிறாங்க யார் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ இது அதிமுக வீழ்ச்சி. ஆனா நிச்சயமாக அதிமுக ரெட்டலைக்குன்னு ஒரு பெரிய பகுதி இருந்தாலும் இப்போ எஸ்.பி. வேலுமணி மாதிரி தலைவர்கள் அந்த தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கும், அவங்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு கட்சியில உங்களுக்கு எதிராக ஒருத்தன் போயிட்டான், உங்களுக்கு எதிராக போயிட்டான், தாவேக்காங்கிற உங்களுக்கு எதிரான ஒரு கட்சியோட அவங்களுக்கு நல்லுறவு ஏற்பட்டு அதோட வளர்ச்சிக்கு அவங்க இப்போ பாடுபடுவாங்களோ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதுங்கும் போது அவங்க வெளியில போயிடுறது உங்களுக்கு நல்லது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ அதிமுகக்குள்ளேயே இவங்களை வச்சுட்டு இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் சரி, அல்லது இவங்களுக்கு அதிமுகக்குள்ள வச்சுட்டு இவங்களுக்கு வேண்டப்படாதவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க தோக்கடிப்பாங்க. இவங்களை அதிமுகக்குள்ள வச்சுட்டு அந்த சீட்டை கொடுத்துட்டு மற்ற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா தங்களை சுற்றி உள்ள தொகுதிகள்லாம் அதிமுக தோக்கடிக்கிற எல்லா வேலையும் உள்ள இருந்தே அவங்க பண்ணுவாங்க. அப்போ எலெக்ஷன் ஒண்ணு வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கட்சியில் இல்லாம இருப்பது நல்லதா இருக்கும். ஏன்னா கட்சியில இருந்தாங்கன்னா
தாங்க சுற்று வட்டாரத்துல என்னெல்லாம் சீட் இருக்கோ அவ்வளவு சீட்லையும் அதிமுகவை தோக்கடிக்க, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும், அதிமுகவை தோக்கடிக்க எல்லா வேலையும் இந்த நபர்கள் பண்ணுவாங்க. அப்ப எவ்வளவு சீக்கிரம் கட்சியை விட்டு வெளில போறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அப்ப இன்னொரு கேள்வி, அப்ப கட்சியை விட்டு நீக்கிற அந்த பொசிஷனில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. இவர் தான் அவங்க நீக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தலைமை பண்பு இல்லைன்னு அவருக்கு தெரியுது. ஒருத்தனை எடுத்தவொன்னு பதவி விட்டு நீக்கி கட்சியை விட்டு நீக்கிட்டே நான் நீக்கினேன்னா இப்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நிறைய பேரை நீக்கி வச்சிருக்கேன். அப்ப இவங்க எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க, அவங்களுக்கு பாரு எல்லாத்தையும் நீக்கிற மாதிரி எங்களையும் நீக்கிட்டாருன்னு ஒரு முகாந்திரம் கிடைச்சிடும். அதை நம்ம கொடுக்க கூடாது, அவங்களே போகட்டும் அப்படிங்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் லாங் ரன்ல இவங்க போகாம கட்சிக்குள்ளே எவ்வளவு நாள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி லீடரை ஓட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அதிமுகவுக்கு பாதிப்பு. அப்போ அதிமுக விட்டு வெளியில போறது நல்லதா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ விழுப்புரம் பகுதியில சண்முகம் உட்கார்ந்துகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சி.வி. சண்முகம் அங்க ஒரு பெரிய அதிமுக தலைவராக இருந்துகிட்டே இருப்பாரு. அவருக்கு அதிமுக அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு 4 குளப்படி பண்ணிட்டே இருப்பாரு. அதிமுக வளரவே வளராது. வேலுமணி என்ன பண்ணுவார், தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்தையும் அவர் நோண்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க கட்சியை விட்டு கம்ப்ளீட்டா வெளியில போட்டீங்கன்னா அந்த இடங்களுக்கு நீங்க மத்தவங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு எதிரான கொண்டு வந்து கட்சியை வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஆனா இவங்களை உள்ள வச்சுட்டே நீங்க அரசியல் பண்ண நினைக்கிறது நடக்காத காரியம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எது சரியாக இருக்கும்? இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா வெளியில போய் கட்சியை விட்டு வெளியில போய் அவங்களா தானாக வெளியில போய் அந்த இடத்துல வேற எதுவும் கொண்டு வந்தா அதிமுக நின்று ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா அதே சமயத்துல இவங்க போகலைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய வேண்டும்? ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 29 எலெக்ஷன் வருது. அப்ப அது வேண்டாம் பிஜேபிக்காக உட்காந்துட்டு இவங்க பிஜேபிக்கு நல்ல பேர் வாங்கினது, அவங்க பிஜேபிக்காக நல்ல பேர் வேலுமணி சண்முகம் எல்லாம் செய்வாங்க வேலை. ஆனா 31 இந்த தேர்தல் வருது பாருங்க, ஸ்டேட் எலெக்ஷன் தேர்தல் வரும்போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சர்ச்சையாக கண்டிப்பாக வெடிக்கும். அவங்க உள்ள இருந்துட்டு உள்குத்து வேலை பண்ணுவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு விரும்புகிறாரோ விரும்பவில்லையோ இந்த நபர்கள்லாம் நம்ம மாவட்ட செயலாளர் போஸ்டர் கொடுக்கிறது மட்டும் ஒண்ணும் இல்ல. நீங்க நேற்று வரைக்கும் மாவட்ட செயலர் நீங்க போஸ்டர் பிடிக்கணும் 0 கிடையாது. அவனால மாவட்டத்துல எல்லாமே தெரியும். அப்ப அவங்களுக்கும் கட்சியை விட்டு கம்ப்ளீட்டா வெளியில தூக்கி வீசணும். வீசுறது மட்டும் இல்ல, வீசி எலெக்ஷனுக்கு ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாலே வீசிடணும். படிப்படியா அவங்களோட இன்ஃபுளுன்ஸை கட்சியில இருந்து கம்ப்ளீட்டா 0 ஆகணும். 10 நாள் எலெக்ஷன் வச்சு நீக்கினீங்கன்னா உண்ணாவ போடலாம். நேற்று வரைக்கும் இருந்தா அவங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே ஆச்சு இவர்களை இந்த அதிருப்தியாளர்கள் சொல்றவங்க கட்சியை விட்டு நீக்கி ஆகணும். ஏன்னா அவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் இவரோட தலைமைக்கு மட்டும் இல்ல, இவர் தலைமை ஹார்ம் பண்றேன்னா அதிமுகவையும் அவங்க அடிக்கத்தான் செய்வாங்க. அப்ப அதிமுகக்குன்னு இன்னைக்கு ரெட்டலைக்கும் இருக்கிற ஓட்டுருக்கு என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதிருப்தி அவங்களும் நாசமா போட்டுன்னு வேற யாருக்கும் போடுறாங்களோ இல்லையா எலெக்ஷனுக்கே ஓட்டு போடாம போயிருவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப இந்த மீட்டிங் வச்சு தனக்கு யாரெல்லாம் எதிரி, தான் கூட யார் இருக்கா, தான் கூட யார் இல்லை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதோட நிக்காம இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற தைரியமா எடுக்கணும். ஏன்னா நிறைய எம்எல்ஏஸ் கூட இருக்கிறாங்க. வெளியில போனவன் போட்டு அம்பாசமுத்திரத்தில் இவர் போறாரா, அடுத்து அந்த வட்டாரத்தில் இருக்க ஒருத்தரை வளர்த்து விடணும், கட்சி அங்க வளர்க்கணும். எஸ்.கி. சுப்பையா அவர் சம்பந்தப்பட்ட அத்தனை நபரையும் கட்சி விட்டு வெளில வீசு. ஏன்னா அவர் இருந்தாருன்னா அவர் தனக்கு வேண்டப்பட்ட பல பேரை பல லெவல்ல போஸ்டிங்ஸ் போட்டுப்பாரு. யோசிக்காம அத்தனை பேரும் தூக்கி வீசி புதுசா ஒரு ஆளை கொண்டு அவர் சொல்ற ஆளுக்குள்ள வச்சு நீங்க போட்டு தலைவரை கிரியேட் பண்ணுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த தலைவர்கள் வெளியில போன தலைவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை நீங்க கொஞ்சம் குறைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களா வெளில போன்னு காத்திருக்கிறது நல்லதான். ஒருவேளை போகலைன்னா அவர்களை வெளியே தள்ளி எடுக்க வேண்டிய முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டார். வேற வழியே கிடையாது. தைரியமா அந்த முடிவை எலெக்ஷனுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி எடுத்துடணும். ஒட்டி எடுக்க ஒரு 2 வருஷம் முன்னாடியே அதை எடுத்து கட்சியை பலப்படுத்தி கட்சியை நான் தான் அதிமுக என்பது இவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிக்சரை கொண்டு வந்தாருன்னா அதிமுக இன்னும் பெரிய கட்சியா தான் இருக்கும். வெளியில போனவங்களுக்கு தனியான சர்வே பண்ண முடியாது, அவங்க தாவேக்கெல்லாம் போய் சேருவாங்க, அது வேற விஷயம். ஆனா அதிமுகவோட பலம் இருக்கத்தான் செய்யும். அப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு இன்று தெரிந்து விட்டு தன்னுடைய எதிரிகள் யாருன்னு அவங்களை கட்டம் கட்டுறதுக்குள்ள முயற்சிகளை அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் செஞ்சுட்டாங்கன்னு அவருக்கு வேற வழி கிடையாது. இந்த அதிருப்தியாளர்களும் கோவப்படுறவங்களும் அவர் மேல அவர் எப்படியாச்சும் வெளியில் தூக்கி வீசுறவங்களையும் உள்ள வச்சுக்கிட்டே நான் கட்சி நடத்தி நான் ஜெயிப்பேன், என் கட்சியை ஒரு நல்ல நிலைமையில வச்சிருப்பேன்னு அவர் நினைக்கிறது பகல் கனவு. அவர்களை அவர் களை எடுத்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு அறுவடை மகசூல் வேண்டும் என்றால் இவர்களை நீங்கள் களை எடுத்துத்தான் ஆக வேண்டும். களை தானாக சாக வேண்டும். இல்லை என்றால் வேற வழியே கிடையாது. நீங்க அருவாலை வச்சு களையை வெட்டி தூக்கி வீசித்தான் போகணும். வேரோட களையை அறுத்தா தான் நாளைக்கு அந்த வயல் உழைக்கும். அதிமுக என்று அந்த வயலும் விளைச்சலும் உழைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி இந்த எதிரான எம்எல்ஏக்களை அவர் விட்டு அவருக்கு அதிருப்தியான எம்எல்ஏக்கள், அவருக்கு எதிரிகள் யார் என்று கண்டுபிடித்த நபர்களை, அதிமுக எதிரி யார் என்று கண்டுபிடித்த எம்எல்ஏக்கள் நபர்களை களை அறுக்க தயங்கக்கூடாது. மீண்டும் சந்திப்போம்.